டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ரோலிங் கான்டாக்ட் பேரிங்ஸ் அண்ட் தென் வந்துன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து என்னென்னா, ரோலிங் கான்டாக்ட் பேரிங் ஃபார் கான்ஸ்டன்ட் லோடிங், அதாவது லோடு வந்து என்னன்னா நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஆகாது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஸ்டின் ப்ராப்ளம்ஸில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், லோடு வந்துட்டு ரேடியல் லோடு ஒரு லோடு அண்ட் தென் த்ரஸ்ட் லோடு வந்து ஒரு லோடு அப்படின்றது மட்டும் தான் பார்த்துக்கோம். அதாவது லோடு வந்து என்னன்னா, ஸோ பேரிங்கில் வந்து ஆக்ட் ஆகிற லோடு வந்துன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அது பேஸ் பண்ணி தான் வந்துன்னா டிசைன் ப்ரொசீஜர் பார்த்துருந்தோம் அண்ட் தென் ஒரு சம் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்கேஸ் யாரும் அந்த வீடியோ பார்க்குறேன்னா அது பார்த்துருங்க. ஸோ இது வந்து என்னென்னா நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்றது வந்துன்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ரோலிங் கான்டாக்ட் பேரிங் ஃபார் வேரியபிள் லோடிங். ஸோ வேரியபிள் லோடிங் அப்படின்றது வந்து என்னென்னா, பேரிங்கில் வந்து நமக்குன்னா லோடு நமக்கு வந்து வேரி ஆக போகுது. ஆக்சுவலி வந்து இன் ஆக்சுவல் அப்ளிகேஷன் கேசஸில் வந்து என்னென்னா நமக்கு வந்து என்ன டிபெண்டிங் அப்பான் தி லைஃப் பொறுத்து வந்து என்னென்னா நமக்கு வந்து பேரிங்கில் வந்து என்னென்னா லோடு வந்துட்டு வேரி ஆக போகுது. ஸோ அது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபார் டைம் பீரியட் T1, சரியா, ஃபார் டைம் பீரியட் T1 அண்ட் ஃபார் ஸ்பீட் N1 லோடு வந்துட்டு P1 இருக்கும். அதே ஃபார் டைம் பீரியட் T2 அண்ட் ஃபார் ஸ்பீட் N2 லோடு வந்து என்ன P2 இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா டைம் பீரியட் T3 அண்ட் ஸ்பீட் N3 நமக்கு வந்து லோடு வந்துன்னா P3 இருக்கும். அதாவது ஆக்சுவல் கேசஸில் வந்துன்னா நமக்கு வந்து பீரிங்கில் வந்துன்னா ஆக்ட் ஆகக்கூடிய லோடு வந்துன்னா நமக்கு வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும் ஓவர் தி பீரியட் ஆஃப் லைஃப் ஹவர்ஸை பொறுத்து வந்துன்னா நமக்கு வந்துன்னா டைம் லோடு வந்துன்னா டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டான நமக்கு வந்து மீன் லோடு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மீன் லோடு வந்து என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், சரியா. ஸோ அதுதான் ஆக்சுவலியாக வந்துன்னா நமக்கு வந்து மீனாக எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது, ஆவரேஜாக நமக்கு வந்து எவ்வளோ லோடு வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சுவல் வேரியபிள் லோடிங் கேசஸில் வந்து என்னென்னா, ஸோ கான்ஸ்டன்ட் லோடிங் அந்த இதில் வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு லோடு தான் வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்படின்றப்ப வந்துன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து என்னன்னா லோடு வந்து நமக்கு வந்து வேரி ஆகுது. ஸோ இந்த கேசஸில் வந்துன்னா லோடு வந்து என்ன வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட் நமக்கு வந்து என்ன வேரி ஆகுது அண்ட் தென் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீடு வந்து நமக்கு வந்து லோடு வந்து வேரி ஆகுது. அப்படின்றப்ப வந்துன்னா we have to calculate the cubic mean load, சரியா. கியூபிக் மீன் லோட் ஆர் ஈக்குவலன்ட் லோடு வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத ப்ரொசீஜர் தான் வந்து இது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் கியூபிக் மீன் லோடு. ஸோ இந்த ஃபார்முலா வந்துங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 4.2 வந்து இருக்குது, சரியா. ஸோ டேட்டா புக்கில் வந்துன்னா பேஜ் நம்பர் 4.2 எடுத்து பாருங்கள். 4.2 எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கியூபிக் மீன் லோடு இஸ் ஈக்குவல் டு எஃப்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்எம் இஸ் ஈக்குவல் டு F1 கியூப் N1 ப்ளஸ் F2 கியூப் N2 ப்ளஸ் டாட் கொடுத்துருக்காங்க, சமேஷன் ஆஃப் N அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. F1 F2 அப்படின்றது வந்துன்னா லோடு, அது வந்து எய்தர் ஆக்சியல் லோடாக இருக்கலாம் ஆர் ரேடியல் லோடாக இருக்கலாம். ஸோ இட் மேபி எனி லோடு, ஆக்சியல் லோடாகவும் இருக்கலாம், இல்லை ரேடியல் லோடாகவும் இருக்கலாம், எனி லோடாகவும் இருக்கலாம். ஸோ வந்து எத்தனை லோடு கொடுத்துருக்காங்களோ, எத்தனை ஸ்பீடு கொடுத்துருக்காங்களோ அத்தனை இதுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணோம், ஹோல் பவர் 1/3, சரியா. ஸோ இதை வந்துன்னா கால்குலேஷன் ஆஃப் கியூபிக் மீன் லோட் டேட்டா புக் பேஜ் நம்பர் 4.2 இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் அதை வந்து எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்றது வந்து என்னன்னா, எஃப்க்கு பதிலாக பின்னு எடுத்துக்கிட்டேன், பின்றது லோடு எடுத்துக்கிட்டு, ஸோ பி இஸ் ஈக்குவல் டு பிஎம் இஸ் ஈக்குவல் டு P1 கியூப் N1 ப்ளஸ் P2 கியூப் N2 ப்ளஸ் P3 கியூப் N3 ப்ளஸ் P4 கியூப் N4 இந்த மாதிரி சமேஷன் ஆஃப் N ஹோல் பவர் 1/3, சரியா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நான் எடுத்துக்கிட்டேன், டேட்டா புக் பேஜ் நம்பர் 4.2 வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும், சரியா. ஸோ டேபிள் வந்து என்ன, ஸோ ஃபஸ்ட்டு காலம் அப்படின்றது வந்து என்ன லோடு, செகண்ட் காலம் வந்து என்ன சைக்கிள் டைம் ரேஷியோ, தேர்ட் காலம் வந்து ஸ்பீட் இன் RPM, ஃபோர்த் காலம் வந்து என்ன நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் ஃபார் 1 minute, சரியா. ஸோ லோடு அப்படின்றது வந்து என்ன எத்தனை லோடு கொடுத்துருக்காங்க, நமக்கு 3 லோடு கொடுத்துருக்காங்களா, இல்லை 4 லோடு கொடுத்துருக்காங்களா, இல்லை 5 லோடு, எனி நம்பர் ஆஃப் லோட்ஸ். ஸோ எத்தனை லோடு கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை உள்ள வந்துன்னா ஃபஸ்ட் வந்து ஃபில் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்துன்னா சைக்கிள் டைம் ரேஷியோன்றது வந்துன்னா ஓவரால் பீரியடில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டைம் அப்படின்றது வந்துன்னா சைக்கிள் டைம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துன்னா கொஸ்டினில் வந்து கொடுத்துருப்பாங்க, சரியா. லோடு அண்ட் தென் சைக்கிள் டைம் ரேஷியோ வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா ஸ்பீட் இன் RPM. ஸோ இந்த ஸ்பீடு வந்து என்னென்னா நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு இந்த பர்டிகுலர் லோடுக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டைம் பீரியடுக்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடு அப்படின்றது வந்து கொஸ்டினில் வந்து கொடுத்துருப்பாங்க, சரியா. ஸோ இப்போ வந்து என்ன நம்ம ஃபோர்த்து காலம் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் ஃபார் 1 minute இது வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் டேட்டாவில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லோடு கொடுத்துருப்பாங்க, சைக்கிள் டைம் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க,
ஸ்பீட் இன் ஆர்பிஎம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இருந்தாலும் இந்த டேபிள்ஸ் வந்து ஃபில் பண்ணி எத்தனை லோடு கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரினா நமக்கு வந்து ஃபில் பண்ணிக்கணும். அத்தனை ரோஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இது கால்குலேட் பண்ணுறது வந்துன்னா நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் ஃபார் 1 minute அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா காலம் 2 into காலம் 3, அதாவது சைக்கிள் டைம் ரேஷியோ இன்டூ ஸ்பீட் இன் ஆர்பிஎம். ஸோ அதை கால்குலேட் பண்ணால் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அந்த எண்ணோட வேல்யூ தான் என்னன்னா இது வந்து என்னென்னா கேபிட்டல் என் அப்படின்றது வந்துன்னா ஸ்பீட் இன் ஆர்பிஎம், ஸ்மால் என் அப்படின்றது வந்துன்னா நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ கேபிட்டல் என் அப்படின்றது வந்து ஸ்பீட் இன் ஆர்பிஎம், ஸ்மால் என்ன்றது வந்துன்னா நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ். ஸோ இந்த எண்ணோட வேல்யூ தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்துன்னா சமேஷன், அதாவது ஆவரேஜ் இது சாரி சமேஷன் இது வந்து ஆவரேஜ் கிடையாது, சமேஷன் ஆஃப் இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, சமேஷன் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் வந்து என்னன்னா இங்கே வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துன்னா கால்குலேஷன் ஆஃப் கியூபிக் மீன் லோடு. சரியா, ஸோ இந்த ஃபார்ம்ல வந்துன்னா டேட்டா புக் 4.2 வந்து இருக்குது. ஸோ இந்த டேபிள் ஃபார்மெட்டாக ஃபார்ம் பண்ணுறோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா ஸோ இப்போ கியூபிக் மீன் லோடு வந்து இது வந்து என்ன பிஎம் அப்படின்றது வந்துன்னா கியூபிக் மீன் லோடு. சரியா, இப்போ இந்த பிஎம் வந்து கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த சமேஷன் ஆஃப் என் இந்த ஸ்பீடுக்கும் லைஃப் இன் ஹவர்ஸ். லைஃப் இன் ஹவர்ஸ் வந்து என்ன கொஷினில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, லைஃப் இன் ஹவர்ஸ் வந்துன்னா கிவன் டேட்டா இது வந்து கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து என்ன பண்ணணும்னா சியோட வேல்யூ வந்து நம்ம வந்து நோட் பண்ணோம். சி அப்படின்றது வந்துன்னா டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி. ஓகே, நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சி அப்படின்றது வந்துன்னா டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 4.6 வந்து எடுங்க. ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 4.6 எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன கிராஃப்ஸ் வந்து இருக்கும். பேஜ் நம்பர் 4.6 4.7 அப்படின்றது வந்துன்னா 2 கிராஃப் இருக்கும். 4.6 அப்படின்றது வந்துன்னா பால் பியரிங்ஸ்க்கு, 4.7 வந்துன்னா ரோலர் பியரிங்ஸ்க்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆர்பிஎம் கொடுத்துருப்பாங்க, ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன லைஃப் இன் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு ஆர்பிஎம் கொடுத்துருப்பாங்க, ஒய் ஆக்சிஸில் வந்துன்னா லைஃப் இன் ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த லைன்ஸ் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணால் லோடிங் ரேஷியோ C/P. சி அப்படின்றது வந்துன்னா டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி, பின்றது வந்துன்னா கியூபிக் மீன் லோட். சரியா, சின்றது வந்து டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் பின்றது வந்துன்னா கியூபிக் மீன் லோட். சரியா, ஸோ இதுலேருந்து என்ன பண்ணணும்னா நம்ம சியோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சரி, பி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து என்ன சியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்பீடு வந்து என்னென்னா 1000 ஆர்பிஎம்மாக இருக்குது. சரியா, கொஷினில் கொடுத்துருக்க நம்ம வந்து சமேஷன் ஆஃப் என் அப்படின்றது வந்து என்ன கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து என்ன 1000 ஆர்பிஎம்மாக இருக்குது. லைஃப் வந்து என்னன்னா 2000 ஹவர்ஸாக இருக்குது. சரியா, லைஃப் வந்துன்னா கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது 2000 ஹவர்ஸாக இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிறது வந்து எங்கன்னா 1000 ஆர்பிஎம், அடுத்து வந்து என்னன்னா 2000 ஹவர்ஸ். இந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிறது வந்து எங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா C/P = 4.93 வருது. ஓகே, ஸோ 1000 ஆர்பிஎம் அடுத்து வந்துன்னா லைஃப் இன் ஹவர்ஸ். ஸோ இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா C/P = 4.93. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதாவது 1000 ஆர்பிஎம் லைஃப் இன் ஹவர்ஸ், C/P வந்து என்ன 4.93. 1000 ஆர்பிஎம் இது வந்து சமேஷன் ஆஃப் என். ஆர்பிஎம் அப்படின்றது வந்துன்னா கொஷினில் கொடுத்துருக்கிறது. கொஷினில் வந்துன்னா நமக்கு நிறையா ஸ்பீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து என்ன நம்ம சமேஷன் ஆஃப் என் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். அதாவது நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ், சமேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். இது இங்கே இருந்தனா லைஃப் இன் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கொஷினில். ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்தோம்னா இந்த லைன்ஸ் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே வந்து பார்க்குறோம். ஸோ C/P = 4.93. ஸோ நமக்கு பியோட வேல்யூ நமக்கு வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து சியோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ C/Pயோட வேல்யூ வந்துன்னா 4.93 வருது. ஸோ அதுலேருந்து என்ன சியோட வேல்யூ நம்ம பேஸ்ட் ஆன் தி பியோட வேல்யூ ஏற்ற மாதிரி நம்ம வந்து சியோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தேர்ட் ஸ்டெப் வந்துன்னா பீரிங் வந்து செலக்ட் பண்ணுறோம். சரியா, பீரிங் செலக்ட் பண்ணுறது எப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ பீரிங் செலக்ட் பண்ணுறது பேஜ் நம்பர் 4.12 இருந்து 4.12 நமக்கு வந்து என்ன நமக்கு வந்து பீரிங்கோட இது வந்து நமக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருங்க. அதாவது பீரிங் செலக்ட் பண்ணுறதுக்கான கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4.12 வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் 60 டீப் க்ரூ பால் பீரிங்ஸ். சரியா, அதே இது வந்து 4.13 வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் 62 டீப் க்ரூ பால் பீரிங்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்தோம்னா நமக்கு வந்து பீரிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளோட சியோட வேல்யூ வந்து எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்றது பார்க்கணும். சரியா, நம்மளோட சியோட வேல்யூ எந்த வேல்யூ இப்போ சியோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துன்னா 5700 கீழே வந்து இருக்குது
நம்மளோட சியோட வேல்யூ வந்து என்ன 5700 கீழே இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பியரிங் செலக்ட் பண்ணுறோம்னா 6021 அப்படின்ற பியரிங் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? அதாவது நம்ம கால்குலேட் பண்ண சியோட வேல்யூ எதோட இந்த நம்ம டேட்டா புக்கில் வந்து என்ன எந்த சியோட வேல்யூவோட நமக்கு வந்து என்ன கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அதோட பியரிங் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதாக இருந்தோம்னா வேரியபிள் லோடிங்க்கு வந்து பியரிங் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ப்ரொசீஜர் இது. சரியா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மெயில் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த நோட்ஸ் வந்தோம்னா பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.